ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 13வது வசனம். புத்திமானுடைய உதடுகளில் விளங்குவது ஞானம், மதிகேடனுடைய முதுகுக்கு ஏற்றது பிரம்பு. ஆம் தேவ ஜனமே, புத்திமானுடைய உதடுகளில் விளங்குவது ஞானம். ஞானம் விளங்க நம் வாயை திறக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று சொல்லி யோபு 28வது வசனத்திலே வாசிக்கிறோம். பொல்லாப்பை விட்டு விலகுகிறவர்கள் தேவையில்லாதவைகளை பேச மாட்டார்கள். தேவையில்லாத புலம்பல்களோ, தேவையில்லாத வார்த்தைகளோ, அவிவிசுவாசமான வார்த்தைகளோ, மதிக்கேடான வார்த்தைகளோ புத்திமானுடைய நாவிலே வராது என்று சொல்லி வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. புத்திமானுடைய உதடுகள் ஞானத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்குமாம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்குமாம். ஏன் தெரியுமா? நியாயத்தீர்ப்பு நாளிலே நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆம் தேவ ஜனமே, நாம் செய்கிற செயல்களுக்கு மாத்திரமல்ல, பேசுகிற வார்த்தைக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. எனவே உங்கள் உதடுகளை ஞானம் விளங்க திறங்கள், புலம்பாதிருங்கள். புலம்புவதும் மதிகேடான காரியம்தான். என் தேவன் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசித்து நடங்கள். தேவையில்லாத வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், அவிவிசுவாசமான வார்த்தைகளை உங்கள் வாயிலிருந்து அப்புறப்படுத்துங்கள். ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுங்கள். மரணத்திற்கு ஏதுவான வார்த்தைகளையே இதோ நீங்கள் பேசி பேசி உங்கள் வீடுகளில் அசுத்தத்தை கொண்டு வராதிருங்கள். ஆம் தேவ ஜனமே, உங்கள் வீடுகள் நீங்கள் காலையிலே எழும்பும் பொழுது உங்கள் வீடுகளை நீங்கள் பார்க்கும் பொழுது இதோ ஒரு சோர்வடைந்த ஒரு வீடாக, ஒரு மங்கலான ஒரு வீடாக, ஒரு அசுத்தம் நிறைந்த வீடாக இருக்கிறதா? அது எதனால் தெரியுமா? உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை தீயதாய், உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை மரணத்துக்கு ஏதுவானதாய், உங்கள் வாயிலிருக்கிற வார்த்தை உங்கள் குடும்பங்களை விழப்பண்ணுகிற வார்த்தையாய் இருக்கிறது. எனவே புத்திமான்களைப் போல நல்ல வார்த்தைகளை உங்கள் உதடுகளை திறந்து பேசுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்கள். வீட்டிலே துதியின் சத்தத்தை எழுப்புங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா தகப்பனை, புத்திமானுடைய உதடுகள் ஞானத்தை பேசுகிறதா இருக்கிறதுன்னு சொன்னீங்களேப்பா. எங்கள் உதடுகள் ஞானத்தை பேசுகிற ஒரு உதடாக இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. தேவையில்லாதவைகளை நாங்கள் பேசாதபடிக்கு அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, புலம்பாதபடிக்கு ஞானம் விளங்க எங்கள் வாய்களை திறக்க எங்களுக்கு கிருபைகளை கொடுங்கன்னு சொல்லி இந்த நாளை தொடங்குகிறோம். நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.